ஸ்நேகன மோகன பார்க்காம கௌத பாடி அடக்கா கேட்காம ரெக்க கட்டி பறந்தேனே ஒசக்கா செத்த ஒசக்கா போய் மெதக்கத்தானே தீ விட்டு விட்டா ஒசக்கா செத்த ஒசக்கா கட்டினா இப்படி ஒரு வீடு கட்டணும். காலையில தூங்கி எழுந்த பிறகு வீட்டுடைய பின்புறத்துல இவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூலை உங்களால பார்க்கவே முடியாது. உங்களுக்கு அது கிணறா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அதான் ஸ்விம்மிங் பூல். இதுக்கு பேரு தாங்க சொர்க்கம். நிம்மதியா நம்ம காலையில் எழுந்த உடனே பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகளை பார்த்துட்டு எந்த டிராபிக் ஜாமுடைய சத்தத்தையும் கேட்காம பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். அந்த கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இயல்பாவே அமையும். அப்படிதான் இங்க ஒரு நபர் காலையில தூங்கி எழுந்து அவர் போட்டிருக்கக்கூடிய கைலியோட அப்படியே போறாரு, மொட்டை மாடியில ஏறாரு, அப்படியே ஒரு டைவ் அடிக்கிறாரு. ஏன்னா பின்னாடி குளிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்கு. நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பீஸ்ஃபுல்லா நீராடக்கூடிய காட்சிகளை பதிவிட்டு இருக்காரு. நௌஷத் கான் அப்படின்றவர் இந்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. திருச்சியில இருக்கக்கூடிய இளம்குளத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுற பகுதியில இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நௌஷத்துக்கு டைவ் அடிச்சு ஸ்விம்மிங் பண்ண தெரியும், அதனால அவர் இப்படி ஒரு சைட்ல ஜாலியா ஜம்ப் பண்ணி குளிக்கிறாரு. இது எல்லாருக்கும் அட்வைசபிள் கிடையாது. ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங்க கத்து கொடுக்கற விதமே கிணத்துல தள்ளி விட்டுதான் நீச்சலை கத்து கொடுப்பாங்க. இப்படி யதார்த்தமான வாழ்வியலை அமைச்சு கொடுத்ததுதான் கிராமப்புற வாழ்க்கை. இப்படி ரொம்ப இயல்பான யதார்த்தமான நிம்மதியான வாழ்க்கையை இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது தொடர்பான காணொலி இணையத்துல வேகமாகவும் பரவி வருது. இந்த மாதிரி வாழ்க்கை தாங்க நிம்மதி, சொர்க்கம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றதும் பார்க்க முடியுது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.